ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.2 பேஜ் நம்பர் 17ல 6th சிபிஎஸ்சியில் 11th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுசஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் உள்ள, அவங்க போயிட்டு வர ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் உள்ள தூரம் வந்து 1 கிலோமீட்டர் 875 மீட்டர். எவ்ரிடே ஷி வாக்ஸ் போத் வேஸ். போயிட்டு போகிறாங்க வராங்க. ஸோ அப்போ போகையில் 1 கிலோமீட்டர் 875 மீட்டர் போகிறதுக்கு, வர்றப்போ 1 கிலோமீட்டர் 875 மீட்டர் வர்றதுக்கு. சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹர் இன் 6 days. 6 நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அவங்க நடக்கிறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 6 நாளைக்கு கேட்குறாங்க. முதல்ல நம்ம ஒரு நாளைக்கு கண்டுபிடிப்போம், அப்புறம் 6 days மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே யூனிட்ஸ் கன்வர்ஷன் இருக்குது, அதையும் பார்ப்போம். The distance between the school and the student's house. ஆக்சுவலாக இதுதான் ஸ்கூலு, இதுதான் அந்த பொண்ணோட வீடு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 கிலோமீட்டர் 875 மீட்டர். முதல்ல என்ன டிஸ்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எதுக்கு முதல்ல இதை பார்ப்போம்னா, முதல்ல கன்வர்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. சரி, இப்போது நமக்கு நான் ரெண்டையும் வந்து என்ன கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா, மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது 175, அதாவது 1 கிலோமீட்டர் 875 மீட்டர் இருக்குது. நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நமக்கு இந்த இருக்கு இல்லையா, மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பரோட 1000 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து கிலோமீட்டரை நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ 1000 மல்டிப்ளை, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1000 மீட்டர் 875 மீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1875 மீட்டர். அவ்வளோதான். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1875 மீட்டர். சரி, அப்போ போகிறப்போ 1875 மீட்டர், வர்றப்போ 1875 மீட்டர். அப்போ ஒரு நாளைக்கு அப்போ என்ன எழுதணும்னா, த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 1 day. அதாவது கரெக்டாக எழுதணும்னா, த டிஸ்டன்ஸ் covered by the student in 1 day. ஒரு நாளைக்கு முதல்ல கண்டுபிடிப்போம். by the student in 1 day. ஓகே, ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ நடக்கிறாங்க? போகிறப்ப 1875 மீட்டர், வர்றப்போ 1875 மீட்டர். அப்போ 1875 ப்ளஸ் போகிறப்ப 1875, வரையில் 1875 மீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 3750 மீட்டர். கரெக்டாக ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் தான் வரும். 3750 மீட்டர் போகிறப்ப வர்ற. அப்போ ஒரு நாளைக்கு மட்டும் இவங்க 3750 மீட்டர் வந்து கவர் பண்ணுறாங்க. ஆனால் கொஷின் என்னென்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹர் இன் 6 days. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 6 daysனால் என்ன பண்ணணும்? அதை வந்து 6 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோ வந்திருக்க ஆன்சரை 6 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது போக 1875, வர 1875. அதனால் மொத்தம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3750 வந்தது. இப்போ அவங்க ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க 6 நாளைக்கு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஹர் இன், நம்ம ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க இன் 6 days. கொஸ்டின் அதானே கேட்டிருக்காங்க, 6 days. அப்போ 3750 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணோன்னா, இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 22500 மீட்டர் வரும். சரியா, நம்ம மீட்டரில் தான் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது வரும். இப்போ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 22,500, 22 + 500 மீட்டர். இப்படி எழுதலாமா? 22,000 + 500. இதை ஆட் பண்ணி பாருங்கள், இதே வரும். ஏன்னா இப்போ இதை வந்து 22,500 மீட்டரை 22,000 + 500 ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி மீட்டரில் எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது மீட்டரை கிலோமீட்டரா. இது வரைக்கும் நம்ம இப்படி தான் போயிருக்கோம். இப்போ இப்படி வரும். மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000. மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000. ஸோ இப்போ இந்த மீட்டர்லேருந்து கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000ன்ற கான்செப்ட். அப்போ இதை 22,000 மட்டும் 1000 டிவைட் பண்ணால்
22 மீட்டரை வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு 1000ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம். ப்ளஸ் 500 வந்து சாரி இது ப்ளஸ் தேவையில்லை 500 மீட்டர். அவ்வளோது. ஆன்சர் என்னென்னா 22 கிலோமீட்டர் 500 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் அப்படி தான் போயிருக்கோம். இப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக போகிறதுக்கு இது இருக்கு இல்லையா, மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக போகிறதுக்கு டிவைடட் பை 1000, மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக போகிறதுக்கு டிவைடட் பை 1000. அதை தான் நான் வந்து இங்கே டிவைடட் பை 1000 மீட்டரில் இருக்கிறத 1000ஆல் டிவைட் பண்ணி மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். மீதி இருக்க 500 மீட்டர் அப்படியே பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6 நாளைக்குள்ளே அந்த பொண்ணு இத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணுறா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.